14 கிலோமீட்டர் அமானுஷம் நிறைந்த ஒரு ஸ்தலம் என்றால் உலகத்திலே வேறு எங்கேயுமே இல்லை. நம்ம திருவண்ணாமலைக்கு தான் அந்த பெருமை கிடைக்கும். அப்படியாப்பட்ட நம்ம திருவண்ணாமலையில இன்னைக்கு 90-80% போலி கலந்து விட்டது. திருவண்ணாமலை இன்னைக்கு ஆக்கிரமங்கள் நிரம்பி விட்டது. ஆந்திராக்காரங்க செய்யற அட்டூழியம் இருக்கு பாத்தீங்களா? இன்னைக்கு நீ ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அதே காவல்துறை அதிகாரி என்ன சொல்ற தெரியுமா? அம்மா அவங்க மேல ஒரு 200-400 கம்ப்ளைண்ட் இருக்குமா, அதை யாருமா எடுத்துக்கொள்வாங்கன்றா. ஏன் பெருமாள் கிட்ட நம்ம பிரார்த்தனை வச்சா நம்ம பிரச்சனை தீரோன்னு போற நம் தமிழனுக்கு அங்க கொண்டு கூட மரியாதை இல்லை. ஜர்கண்டின்னு தள்ளி விட்டுறான். ஆனா நம்ம தமிழ்நாட்டுலதான் நாம யார் வந்தாலும் ரெண்டுன்றோம். ரெண்டின்னு கூப்பிட்டு என்ன பண்ணணும்? ஆனா இன்னைக்கு ஆந்திராக்கார ஆக்கிரமிப்பு பண்ண உடனே அவர்களை எல்லாம் வெளியேற்றிட்டு எல்லாம் ரூம்ஸ் பண்றோம். ரூம்ஸ் பண்ணி ஒரு ரூமுக்கு 1000-2000. ஆனா அங்க என்ன நடக்குது? ஜல்சாதான் நடக்குது. இங்க வர்றது ஒரு குட்டியும் புட்டியும் அனுபவிக்கத்தான் வர்றாங்க. ஆனா உள்ளூர் வாசிக்காங்க என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. டிவி நேயர்களுக்கு என் ஆத்ம நமஸ்காரம். திருவண்ணாமலையில் நடந்து கொண்டிருக்கும் பேர் அதிசயங்களையும் துர்திஷ்டங்களையும், அதாவது ஆபத்துகளையும் ஆபத்து விளைவிக்கும் மக்களை பற்றி சொல்லலான்னு இருக்கேன். முதல் திருவண்ணாமலை என்பது முக்தி ஸ்தலம். திருவண்ணாமலையில மகான்கள், ரிஷிகள், சித்த புருஷர்கள், ஏன் பார்வதி தேவியே வலம் வந்த ஒரு ஸ்தலம் என்றால் நம்முடைய திருவண்ணாமலை தான். 14 கிலோமீட்டர் அமானுஷம் நிறைந்த ஒரு ஸ்தலம் என்றால் உலகத்திலே வேறு எங்கேயுமே இல்லை. நம்ம திருவண்ணாமலைக்கு தான் அந்த பெருமை கிடைக்கும். அப்படியாப்பட்ட நம்ம திருவண்ணாமலையில இன்னைக்கு 90-80% போலி கலந்து விட்டது. என்னைக்கு ஆந்திரா மக்கள் நுழைய ஆரம்பிச்சாங்களோ, 2022 நான் நடு ரோட்ல நின்னுட்டு என்னுடைய இருசக்கர வாகன ரதத்தில் தமிழா இழுத்துக் கொள்ளடா, தமிழா சும்மா வாய்க்கிளிய தமிழ் மக்களுக்கு துணை, தமிழ் வாழ்க என்று சொல்வதல்ல, தமிழனே விழித்துக்கொள். ஏன்னா கூடிய விரைவில் ஆந்திரா மக்கள் நம்முடைய திருவண்ணாமலையை ஆக்கிரமிப்பு செய்ய போறாங்கன்னு கத்தி நான் நடு தெருவுல நின்று ஒரு வீடியோ போட்டேன். ஏன்னா திருவண்ணாமலை இன்னைக்கு ஆக்கிரமங்கள் நிரம்பி விட்டது. பாத்தீங்கன்னா ஹிந்திக்காரங்க, தெலுங்கானாக்காரங்க, அப்புறம் இந்த கனக்காரங்க அவ்வளவு இல்லைங்க. கனடாக்காரங்க தன்னுடைய வேலை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த ஆந்திராக்காரங்க செய்யற அட்டூழியம் இருக்கு பாத்தீங்களா? இன்னைக்கு நீ ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அதே காவல்துறை அதிகாரி என்ன சொல்ற தெரியுமா? அம்மா அவங்க மேல ஒரு 200-400 கம்ப்ளைண்ட் இருக்குமா, அதை யாருமா எடுத்துக்கொள்வாங்கன்றா. ஏன் எதுக்கு? அவன் இங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு எல்லா மண்டபங்களும் வளைச்சு போட்டு வாங்கிட்டான். இன்னைக்கு திருவண்ணாமலை 4 கோபுரத்துல போய் பாருங்க. கிழக்கு கோபுரம், மேற்கு கோபுரம், தெற்கு கோபுரம், வடக்கு கோபுரம் என்கிற இடத்துங்கள் எல்லாம் நம்ம சிவனப்பத்தியுடைய முதல் எழுத்து வச்சுதான் ஒவ்வொரு ஸ்டோர்களும் ஒவ்வொரு உணவகங்களும் இருந்தது. இன்னைக்கு என்ன இருக்கு தெரியுங்களா? லட்சுமி டிரான்ஸ்போர்ட், பெருமாள் உணவாகம். ஆஹா, எங்கங்க சிவனுடைய ஸ்தலத்துல எல்லாமே பெருமாளை பத்தி. நான் பெருமாள் கடல் தான், அவர் எந்த தெருவுக்கு இருக்கணும். அதாவது இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கிறேன். இப்ப நான் ஒரு ஊரை சேர்ந்தவன் என்றால் என்னுடைய முன்சிப்பு தான் எனக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும். என்னன்னு குடிக்கணும்னா இன்னாருடைய பேத்தி, இன்னாருடைய மகள், இவர்கள் குடியிருப்பு இங்கத்தான் இருக்கிறார்கள் என்று என்னுடைய ஏரியா முன்சிப் தான் எனக்கு முதல் கையெழுத்து போடணும். அடுத்த ஏரியா முன்சிப் போட்டா அது செல்லுபடி ஆகாது. அப்படி முதல் நாம எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம கடவுளை ஏத்துக்கணும். அதனாலதான் நாம இதெல்லாம் விட்டுட்டு யாரோ ஒரு ஜோசிக்காரன் அவன் ஏதோ அந்த ஆந்திரா பிரதேசத்துல அவனுக்கு இன்கம் வராதனால கவர்மெண்ட்டுக்கும் அவனுக்கும் உள்ள ஒரு சின்ன சண்டையால இருடா உண்டியல் பணத்தை மொத்தமா நீங்களே சுருட்டி தின்னுட்டு இருக்கீங்களா, இதுக்கு நான் வேற விதத்துல முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு அவன் ஒரு தேடும் போது
அவனுக்கு ஆன்மீகத்தை தான் போட்டு குழக்கணும் அப்படின்னு ஏதோ உனக்கு பரப்பி விட்டுட்டான் அந்த சண்டாளன். அன்னைக்கு பரப்பி விட்டவன் இன்னைக்கு குலதெய்வம் நம்ம சிவபெருமான் தான் அவங்க குலதெய்வம் வர்றாங்க. வரட்டும், நான் எந்த விதத்திலயும் அவங்கள வர வேண்டாம். கடவுள் பொது சொத்து. தென்னாட்டுடைய சிவனே போட்டு எந்நாட்டவருக்கு இறைவா போட்டு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ வாங்க, உங்களைய நாங்க வெல்கம் பண்றோம். எங்க தெய்வத்தை பாருங்க, இங்க அற்புதமான அன்னதானங்கள் வழங்கப்படுகிறது எங்க தமிழகத்துல. சாப்பிடுங்க, எங்க கடவுளை பாக்குறதுக்கு உங்களை யாரும் தள்ளுமுள்ளு செய்ய மாட்டாங்க. அமைதியா போயிட்டு எங்க இறைவனை வணங்குங்க. உங்களுக்கு தேவையான பிரார்த்தனை வைங்க, போங்கன்னு தான் நாங்களும் சொல்றோம். அண்ணாமலையார் மட்டும் வலம் வந்த அந்த 14 கிலோமீட்டர் இன்னைக்கு ஆந்திராக்காரு இரவு நேரங்களில அந்த சாய் புட்டு பாபாங்கிற ஒரு தெய்வத்தை, அதாவது ஒரு தெய்வம் கிடையாதுங்க, மரணம் அடைஞ்ச ஒரு ஜெகதா கில்லாடியார், அவனை ஒரு தொட்டில வச்சுக்கிட்டு அவனை கூட்டிட்டு அவன் ஆந்திரா பாடல்ல பாடிட்டு போறான். நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழை என்னைக்கு விழித்துக் கொள்வீங்க? கோயில் ஆக்கிரமிப்பாயிடுச்சு. கோயில் சுத்திரம் போனீங்கன்னா எல்லா மண்டபம் எல்லாம் வாங்கிட்டாங்க. இன்னைக்கு எல்லா மண்டபம் அவனுங்களுக்கு தான். தேர வேலை பேசிட்டாங்க, பஸ் ஸ்டாண்ட வேலைக்கு வாங்கிட்டாங்க. எங்க தமிழன் 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 வாழ்க்கையிலேயே பேசலாம தவிர எல்லாமே பறி கொடுத்துட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். பாத்தீங்களா, நம்ம தமிழர் பிள்ளைகள், நம்ம தமிழன் 10 நிமிஷத்துக்கு அவசரமா போகக்கூடிய ஒரு உயிரே ஆபரேஷன் நிலையில இருக்கிற ஒரு ஆம்புலன்ஸ் போற வண்டி போற இடத்துக்கே 10 நிமிஷத்துல போறது 3 மணி நேரம். இன்னைக்கு கூட்டமா இருந்த இடம் ஆந்திராக்காரன் பணம் கொடுத்து வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்ட மாத்திட்டான். ஏன்னா அவனுக்கு சுதந்திரமா நடக்கணுமா. அப்புறம் இன்னைக்கு ஒரு டிமாண்ட் வச்சிருக்கான். என்ன டிமாண்ட்னா உள்கிழிவார வேணுமா. அதாவது இயற்கை காக்கக்கூடிய மரங்கள், அந்த இயற்கையெல்லாம் அழிச்சு எங்களுக்கு உள்ளே சுத்துற மாதிரி கூடுறா அப்படின்னு ஒரு டிமாண்ட் வச்சிருக்கான். அப்புறம் தேர், நம்ம பெரிய கோயில் தேர், அண்ணாமலையார் வலம் வர தேர விலைக்கு வச்சிருக்கான். அதை விலைக்கு கொடுக்க முன்னாள் மந்திரிகள் எல்லாம் முன்ன வந்துட்டாங்க. ஆனா ஏதோ ஒரு காலகட்டத்துக்கு அது மிச்சம் இருக்கு. இன்னும் நீங்க பேசாம போனீங்கன்னா தேரும் போயிடும். தேர் போயிட்டு நம்ம வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைங்க. அதாவது அவன் என்ன சொல்றான் ஆந்திராக்காரன்னா, தேரு நீங்களே இழுங்க, ஆனா பேர் மட்டும் எங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுங்கன்றான். என்னங்க அநியாயம் இதெல்லாம்? நீங்க போயிட்டு ஆந்திரால இதை செய்ய முடியுமா? முடியாதே. இதற்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய பார்வை, இந்த ஆன்மீக ஆலயங்கள் எல்லாம் கொஞ்சம் மீட்டு கொடுங்க. இதுல நேர்ம தர்மத்தை பாருங்க. தமிழன் உள்ள போய் இன்னைக்கு சாமி கும்பிட முடியல. நம்ம அண்ணாமலையார நம்ம பார்க்க முடியல. இன்னைக்கு அவன் தான் இருக்கிறான், கராமுறான்னு பேசுறான், அவன் பாசலாம் பேசுறான், நம்மளை தள்ளி விடுறான், நாம ஏதாவது கேட்டா அடிக்க கை எடுக்கிறோம். அந்த அளவுக்கு அவன் உரிமை கொண்டாடுற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு ஆயிடுச்சு. வந்தவரை வாழ வைக்கும் தமிழர்கள் இன்னைக்கு வாய்ப்பொத்திக்கிட்டு நாம நிக்கிறோம் என்பதை இந்த இதா சொல்லி, இந்த திருவண்ணாமலையில நடக்கும் அட்டோலிங்கள் எல்லாம் கால போக்குல அண்ணாமலையார் கண் துறக்க ஆரம்பிச்சுட்டாரு. நிறைய இன்னும் பேரழிவு நடக்க போகுது. இத கொஞ்சம் பேசுங்க. இன்னைக்கு நம்ம தமிழகத்தில இருந்து பல பிரச்சனையில, கடன் பிரச்சனை, திருமணம் இல்லாத பிரச்சனை, குழந்தை பிறக்க முடியாமல் பிரச்சனை, ஏன் கடன் பிரச்சனை, செய்வின சூனியம் காத்து கருப்பு பிரச்சனை. ஏன் குபேரன் நம்ம கிட்ட விளையாடுவான் என்ன, உடனே திருப்பதிக்கு போன்னு சொல்லி ஒரு ஜோதிடர் சொல்லிடுறாரு. திருப்பதிக்கு போக கையில காசு வேணும். ஆனா காசுலாக நம்ம திருப்பதிக்கு போக முடியாது. ஆனா யாரோ ஒருவர் சொன்ன வார்த்தையை நம்ம கேட்டுட்டு திருப்பதிக்கு போனா நாம நாளைக்கே பணக்காராயிடலாம், திருப்பதிக்கு போனா என் பொண்ணுக்கும் பையனுக்கும் நாளைக்கே திருமணம் நடந்துடும் அப்படின்ற சொல்ற ஒரு ஆசையில கடன் உடன்பட்டு அந்த தெய்வத்தை பார்த்து நம்ம பிரச்சனை சொல்லிட்டு வரலான்னு போறாங்க. அந்த ஆந்திரா கவர்மெண்ட் அங்க நிக்குது பாத்தீங்களா, நம்ம பெருமாளுடைய ஸ்தலத்துல அங்க போய் ஒரு நொடி கூட இறைவனை பார்க்க விடுறது இல்லைங்க. ஜர்கண்டி 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 போட்டு தள்ளி விட்டுறாங்க. அந்த கடவுளை நம்ம கண்ணால கூட பார்க்க முடியல. கடனுடன் பட்டு போறோம், கஷ்டத்துல போறோம், துன்பத்துல போறோம், துயரத்துல போறோம். போயிட்டு பெருமாள் கிட்ட நம்ம பிரார்த்தனை வச்சா நம்ம பிரச்சனை தீரோன்னு போற நம் தமிழனுக்கு அங்க கொஞ்சம் கூட மரியாதை இல்லை. ஜர்கண்டி ஜர்கண்டின்னு தள்ளி விட்டுறான். அது இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, தரிசனம் முடிஞ்ச பிறகு நீங்க அங்க இருக்கவே கூடாது. தரிசனம் முகிட்டா நடிண்டி ஜர்கண்டி ஜர்கண்டின்றோம். ஆனா நம்ம தமிழ்நாட்டுலதான் நாம யார் வந்தாலும் ரெண்டு ரெண்டு ரெண்டுன்றோம். ரெண்டின்னு கூப்பிட்டு என்ன பண்ணணும், நம்மளுடைய வாழ்வாதாரம் எது இருக்குமோ அதை பெருக்கின்னு போறோமே தவிர இதுல மக்களுக்கு ஒரு பயனும் இல்லை. திருவண்ணாமலையில் வாழ உள்ளூர்வாசி மக்களுக்கு எந்த பயனும் இல்லைங்க.
காரணம் இன்னைக்கு பாவம் ஒரு கூலிக்கு வேலைக்கு கொத்தனார் போறாரு, ஒரு ரோட்ல வந்து ஒரு காய்கறி விற்கிறாங்க, அவங்களுக்கு கிடைக்கும் அந்த சம்பளத்துல சொந்த வீடு இல்லாம வாடகையில இருந்தா ஒரு 2000 இருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வேடியப்பண்ணூர் கிராமம் தான், இங்க ஒரு 2000 ரூபாயில இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆந்திராக்காரன் ஆக்கிரமிச்சு பண்ண உடனே அவர்களை எல்லாம் வெளியேற்றிட்டு எல்லாம் ரூம்ஸ் பண்றான். ரூம்ஸ் பண்ணி ஒரு ரூமுக்கு 1000 2000. ஆனா அங்க என்ன நடக்குது? ஜல்சாதான் நடக்குது. இறைவனை கும்பிடு, இங்க பேர் பாதி பேர் வரதில்லைங்க. இங்க வர்றது ஒரு குட்டியும் புட்டியும் அனுபவிக்கத்தான் வர்றாங்க. ஆனா உள்ளூர் வாசிக்காங்க என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அவன் இன்னைக்கும் தன்னுடைய குமரல் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறான். அப்புறம் இடுக்கு பிள்ளையார், அதாவது திருவண்ணாமலையில 14 கிலோமீட்டர் வலம் வரும்போது இடுக்கு பிள்ளையார் என்கிற ஒரு சிறுகிய பிள்ளையாரையும் அங்க பாத்தீங்கன்னா குறுகிய ஒரு வழிஸ்தலம். இது எதுக்காக உருவாக்கப்பட்டார்கள் என்றால், மருத்துவம் இல்லாத காலகட்டத்துல நம் சித்த புருஷர்கள், அதாவது நம் முன்கோடி தமிழர்கள், அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் 14 வயசு குழந்தைக்கு 12 வயசு குழந்தைக்கு அந்த காலத்துல விழிப்புணர்வு இல்லாமல் திருமணங்கள் செய்து வைத்திருவார்கள். அது வந்து குழந்தை திருமணம் என்பார்கள். அப்போ எந்த கவர்மெண்ட்டும் அதை தடுத்து நிறுத்த முடியல. அந்த காலகட்டத்தில இந்த குழந்தைகளுக்கு கர்ப்பப்பை ஒரு நிலையில இருக்காது. அந்த குழந்தைங்க புஷ்பவதி ஆயிட்ட பின்னாடி தனக்கு நடக்க வேண்டிய சடங்கு செய்ய விடுவாங்க, ஆண் பெண்ணுக்கும். இந்த குழந்தைக்கு கர்ப்பப்பைய ஒரு நிலை இருக்காது. அந்த நேரத்துல சடங்கு செய்து அங்க அந்த திருமணத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய சடங்குல உருவாகக்கூடிய விந்துகள் அது தவறான வழியில் போய் செலுத்திட்டா அது வந்து அரையும் குறையுமா அந்த கர்ப்பப்பை குழந்தை நிற்கும். அதனால இதனால் உயிருக்கு ஆபத்து அந்த குழந்தைகளுக்கு. இதனால் நம் முன்னோர்கள் அந்த காலத்திலே சரியான ஒரு நுண் மிஷின்கள், அதாவது அந்த இது இல்லாத நேரத்திலேயே அவர்களுடைய அந்த தியான ரீதியிலேயே பாருங்க, நம் முன்னோர்கள் சித்த புருஷர்கள் என்ன பண்ணாங்க, அந்த குறுகிய அந்த அந்த ஒரு வழி தடம் வச்சிருக்காங்க இடுக்கு பிள்ளையார் கோயில்ல. அங்க வளைஞ்சி நெளிஞ்சி வரும்போது அந்த கர்ப்பப்பை ஒரு நிலை அமரும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு ஆலயத்தை இடுக்கு பிள்ளையார் குறுகிய சாலைன்னு உருவாக்குனாரு. அது மக்களுக்கு தெரியல, மறைக்கப்பட்ட உண்மைகள் இருக்கு. அதுல அவங்கதான் வருவாங்க. ஆனா நாள்பட்ட கணக்குல அது யாருக்கும் தெரியல, அது விட்டுட்டாங்க. அந்த இடத்துல சாதாரண 2 மக்கள் கூட உட்கார மாட்டாங்க. அப்படியாப்பட்ட இடத்துல இந்த ஆந்திராக்காரன் வந்து என்ன பண்ணிட்டான், மோட்ச மார்க்கம், அதாவது மோட்ச மார்க்கம், இவனுக்கு வந்து உழைக்காமலே பணம் வந்துருமா, இவனுக்கு வந்து வழி இல்லாமலே நோய்கள் எல்லாம் நீங்கிடுமா, இவனுக்கு வந்து ஆயுள் வந்து ஒரு 100-200 வருஷம் வாழணுமா, இதுதான் மோட்சமா. அதனால மோட்ச மார்க்கம்னு சொல்லிட்டு பெரிய கோவில் அண்ணாமலையாரை பார்க்க கூட கூட்டம் இல்ல, அங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு கூட்டம் நிக்கீங்க. அடடட சொல்ல முடியாத கூட்டம், நெருக்கடி, பொதுமக்களுக்கு நிறைய இடையூறுகள், வண்டி போக முடியாது, ரொம்ப 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 ஒரு இக்கட்டான காலகட்டம் ஓடிச்சு 2024 இருந்து. அப்போ அண்ணாமலையார்கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சு, அண்ணாமலையார வர வர திருவண்ணாமலை இருக்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் வெளியே போயிடலான்னு நினைச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப, அதாவது ஒரு அமைதி குறைஞ்சிச்சு திருவண்ணாமலை கிரிவல பாதையில, அந்த அமைதி கிடையாது. அப்படி ஒரு இது ஆயிடுச்சுங்க. அப்போ அண்ணாமலையாருக்கு சொன்னேன், அண்ணாமலையாரே நல்லவர்களுக்கு இங்க இடம் இல்லை, எப்படி நீங்க நித்யானந்தருக்கு மோட்சத்தை கொடுத்து போடா, நீ இங்க இருக்க தகுதி வேண்டாம், இந்த இடம் வந்து இப்போ கெட்டுட்டு கிடக்கு, நீ போய் தனி ஊரே வாங்கிக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். பாத்தீங்களா, கைலாய் போய் செட்டில் ஆயிட்டார். நல்ல மனிதர் அவரை வந்து யார் எது சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். ஆராயாம தியானத்தை மூலியமா சொல்றது நித்யானந்தரை பத்தி. அவர் நல்லவர். இன்னைக்கு உணவு வந்து இன்னைக்கு யார் போடுறான், அதையும் ஒரு சேனல்ல மீண்டும் இதே இறைமை டிவி சேனல்ல கொடுக்குறேன், அடுக்கடுக்கா என் சேனலை பாருங்க, நிறைய கருத்துக்கள் உங்களுக்கு வரும். அப்போ அண்ணாமலையார்கிட்ட நான் ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, நீ கிளம்புங்கிறாரு. ஏன்னா சிந்தனையில சிவன் இருந்தாதான் மற்றதெல்லாம் நினைக்க வரும். அப்போ நானும் போயிடலான்ட்டு என்னோட அவசரப்பட்டு இந்த ஆசிரமத்தை அமைச்சிட்டோமே, நாமளும் வேண்டாம் போயிடலாம்னு நினைக்கும் போது அண்ணாமலையார் கண் விழிக்கிறாரு. அண்ணாமலையார் கண் விழிச்சு என்ன செய்யறாரு, நான் அப்ப எங்க இருக்கிறேன், வீரபாண்டி கௌமாரியம்மன் ஆலயத்துல இருக்கிறேன். 4 மாசமா அங்கதான் சுத்திட்டு இருக்கேன். ஏன் இங்க வரக்கூடாதுன்ற எண்ணம் எனக்கு பிடிக்கல. உடனே ஒரு பேப்பர்ல நியூஸ் வருது, தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்த
30 வயசு மட்டும் மதிக்கக்கூடிய ஒரு வாலிபர் இடுக்கு பிள்ளையாருடைய அந்த சங்கல சிக்கி மூச்சு திணறால் உயிரிழந்தாருன்னு எனக்கு பெரிய ஆச்சரியம். அந்த பேப்பர் நான் காசு கொடுத்து வாங்கல, சும்மா உட்காந்துட்டு இருந்த இடத்துல ஒரு பேப்பர் கிடந்துச்சு, எடுத்து படிக்கிறான். நம்ம திருவண்ணாமலையில இருக்கும்போது ஒரு ஆச்சரியமா படிக்கும் போது இப்படி இருந்தது. ஆஹா, அண்ணாமலையாரே உன் வேலையை நீ ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு நினைக்கிறேன். உடனேங்க திருவண்ணாமலைக்கு வந்து நான் 15 நாள் தான் ஆகுது. பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு பெண்மணி, நல்லா பாரியா இருந்து அதே தெலுங்கானாக்கார் பெண்மணி உள்ள நுழைஞ்சி அவங்க மூச்சு திணறு, அவங்க மரணம். மூன்றாவது இப்ப ஒரு 5 நாளைக்கு முன்னாடி இதையெல்லாம் பார்க்காத சிந்திக்காத மக்கள் மீண்டும் போய் நுழைஞ்சு மீண்டும் மூச்சு திணறலாய் நிறைய மக்கள் போயிட்டு அவங்களை வெளியே எடுத்தாங்க. இன்னைக்கு 3 எழுத்துல 3 மொழியில அதை வந்து அறிவிப்பாக வச்சுட்டாங்க. இதுல என்ன வச்சிருக்காங்கன்னா, வயதானவர்கள் உள்ள போகக்கூடாது, உடம்பு பருமனம் அடைந்தவர் போகக்கூடாது, நோய் வாயு இருக்கிறவங்க உள்ள போகாதீங்க என்கிற ஒரு இதை வச்சுட்டாரு. நான் என்ன சொல்றேன், ஏன் வேண்டாம்? உயிர் சேதம் 3 உயிர் போயிருக்கு, மீண்டும் வருவாய் வேணும்னு நீங்க மக்கள் உயிரோட விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். வேண்டாம். நான் என்ன சொல்லுகிறேன் நம்பிங்களா? தைரியத்தை பாத்தீங்களா? போங்க. இல்லையா உங்களுடைய வாழ்வாதாரம் அனைத்து அந்த ரிக்கார்டை மாத்திக்கிங்க. ஓட்டு உரிமை கார்டு, ஆதார் கார்டு எல்லாம் மாத்த வச்சு எடுத்து கொடுங்க. இங்க ஆக்கிரமிப்பு அதிகமாயிடுச்சு. தைரியம் வந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டு இருக்காரு அண்ணாமலையார் நல்ல மனிதர்களுடைய மூலமா இத பேச வைக்கிறாரு. நான் இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் பேசுவேன்னு தெரியல. இறைமை டிவி என்னை வந்து இன்னைக்கு சந்திக்கணும்னு சொல்லல. இது திட்டமிட்ட செயலோ கிடையாது. அவர் வரேன்னு சொல்லி இருந்தாருன்னா நானும் கொஞ்சம் எக்ஸிபிஷன் காமி, நல்ல சிலைகளுக்கு எல்லாம் பூஜைகளை போட்டு பழங்களை வச்சு நானும் கொஞ்சம் கிராண்டா காமிச்சிருப்பேன். இல்லை, இதுதான் பிரபஞ்சத்தின் கனெக்ட். திடீர்னு வந்தாரு, அம்மா உங்களை ஒரு பேட்டி எடுக்கலாமான்னாரு. வெல்கம், அங்க வாங்க, நீங்க எங்க பேட்டி எடுக்கிறீங்க? அண்ணாமலையார் அனுப்பியிருக்காருன்னு இந்த பேட்டி கொடுக்குறேன்.